நன்றி நன்றி பிரகாஷ். அடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தமிழகம் மீட்போம் 2021 சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தலைவர், வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம், வருங்காலத்திலே தமிழ்நாட்டை ஆள இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய 4ஆம் தலைமுறை, இந்தியாவையே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு எப்பேற்பட்ட மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு பதிலடி தந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, நகர கழகத்துடைய செயலாளர்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கிற பொற்கிளியை பெற இருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த கழகத்தை இந்நாளும் கட்டி காப்பாற்றி வருகின்ற காலத்திலும் கட்டி காப்பாற்றுகின்ற இந்த கழகத்தினுடைய தூண்களே, உங்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி, தலைவர் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த அருமையான தமிழகம் மீட்போம் என்கிற இந்த சிறப்பு கூட்டத்தை நடத்துவதற்காக அனுமதி தந்த தலைவர் தளபதியார் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்கிற ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பிரிந்த பிறகு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், அது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்ட காலத்திலும், நீங்கள் துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்த மாவட்டம் பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல தவித்த வாய்க்கு தண்ணீர் தந்த தலைவா இந்த மாவட்டம் என்றைக்கும் மறக்காது. அது மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் 6 வழி சாலையாக இருந்தாலும் 4 வழி சாலையாக இருந்தாலும் அல்லது மாநில நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தான் போடப்பட்டதே தவிர வேறு இந்த ஆட்சியில எதுவும் புதிதாக சாலைகள் போடப்படவில்லை. அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டபோது முதலிலே தருமபுரிக்கு மருத்துவக் கல்லூரியை தந்து விடுகிறேன், அதன் பிறகு கிருஷ்ணகிரிக்கு மருத்துவக் கல்லூரியை தருகிறேன் என்று சொல்லி, நீங்கள் இடத்தை எல்லாம் தேர்வு செய்து வையுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான் அந்த மருத்துவக் கல்லூரிக்கான இடத்தையே நாம் தேர்வு செய்து இருக்கிறோம். நாம் தான் தேர்வு செய்து அந்த சூழ்நிலையில் தான் தலைவா, நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நானும் உங்களுடைய அனுமதியோடு சட்டமன்றத்திலே நீங்கள் எத்தனை முறை குரல் கொடுத்தீர்கள், அதே போல நானும் எத்தனை முறை குரல் கொடுத்தேன். அந்த குரல் கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி என்ற கல்லூரியை இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கை காட்சிய இடத்தில் தான் அந்த மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அது பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும், அதே போல தலைவரை கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே அந்த தோட்டக்கலை பல்கலைக்கழகமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலும் நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கிற போதுதான் வந்ததே தவிர வேறு எந்த காலத்திலும் வந்தது கிடையாது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் 1997ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அடியெடுத்து வைத்து பிரச்சாரத்தை துவக்கிய பிறகுதான் நம்முடைய மாவட்டம் பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்தது என்பதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். ஆகவே இன்றளவுக்கு தலைவர் கூட நம்பியிருக்க மாட்டார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
அதே போல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாவட்ட ஊராட்சி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி மட்டும் இல்லாமல் மொத்தம் 10 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கிறது. 6 ஊராட்சி ஒன்றியங்களை இந்த மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்திலே கிழக்கு மாவட்டத்திலே 160 ஊராட்சிகள் இருக்கிறது. 160 ஊராட்சிகளிலே 90 ஊராட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வருகையின் பிறகுதான், உங்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக தான் இன்றைக்கு இந்த மாவட்டம் தளபதியினுடைய கழக தலைவர் தளபதியாருடைய கோட்டையாக இந்த மாவட்டம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். தலைவா, உங்களுக்கு கீழ் நாங்கள் பணியாற்றுவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்த பாக்கியம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியாவே உங்களை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவே உங்களை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. வேறு எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு, ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரராக, திராவிட இயக்கத்துடைய கொள்கை வீரனாக நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாடு மறக்காது, இந்த மக்கள் மறக்காது. ஆகவே கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையிலே மேற்கு மாவட்டத்திலே 3 தொகுதிகள், கிழக்கு மாவட்டத்திலே 3 தொகுதிகள், இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் நாங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் வென்றெடுத்து உங்கள் கால்களிலே, உங்கள் கைகளிலே ஒப்படைத்து தலைவர் தளபதி இடத்திலே கொண்டு போய் தமிழக தலைவர் உறங்குகின்றாரே, நம்முடைய வங்க கடலோரம் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் உறங்குகிறாரே, அவருடைய காடலிலே சமர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே வருங்கால முதலமைச்சர் அவர்களே, நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே மாற்ற முடியாது. நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை இந்த நாடு தெளிவாக எழுதி வைத்து விட்டது. ஆகவே வருங்கால முதலமைச்சர் அவர்களே, எங்களுடைய மாவட்டம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தான் வளர்ச்சியை நோக்கி போனது. இடையிலே அந்த வளர்ச்சி குன்றி போனது. ஆகவே குன்றி போனாலும் கூட நம்முடைய இந்த மாவட்ட மக்கள் நம்முடைய கழகத்தின் பக்கம், என்றைக்கும் கழகத்தின் பக்கம் இருக்கிறார்கள். ஆகவே வருகிற காலத்திலும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் இருக்க 3 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டு வந்து உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழகத்துடைய செயலாளர்கள் அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றாக இணைந்து நிச்சயமாக இந்த வெற்றியை உங்கள் காலடியிலே வைப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தலைவா தைரியமாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான், அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான், அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என்பதை நாங்கள் 100 முறை வேண்டுமானாலும் சொல்வதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். எத்தனை சங்கிகள் வந்தாலும், எத்தனை லஞ்ச ஊழல் பார்ட்டிகள் வந்தாலும் இதை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. எங்கள் தளபதி தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்து பொற்கிழி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 260 கழக முன்னோடிகளுக்கும், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 255 கழக முன்னோடிகளுக்கும், ஆக மொத்தம் 515 இயக்கத்தினுடைய முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கப்படுகிறது. அந்தந்த மாவட்ட கழகங்களின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அந்த பொற்கிழியினை நம்முடைய முன்னோடிகளுக்கு இப்பொழுது வழங்குவார்கள்.